Hi students, next we are going to see nature of roots. Nature of roots. First let us consider the quadratic equation ax square plus bx plus c equal to 0. Okay, wow? This is a quadratic equation. Now the discriminant of the quadratic equation is what? Delta equal to b square minus 4ac. கரெக்டா? ஓகே. இப்போ இந்த ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு we have one ஃபார்முலா இல்லையா? நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலா? x equal to minus b plus or minus root of b squared minus 4ac by 2a. கரெக்டா? The solutions of the quadratic equation are given by this formula. ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலாவில் b squared minus 4ac அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கு இல்லையா, அந்த குவான்டிட்டியை தான் டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்கிறோம். b squared minus 4ac இதுதான் டிஸ்கிரிமினன்ட் டெல்டா அப்படிங்கிறது. ஓகேவா? கரெக்டா? அப்போ இங்கே x is equal to என்ன ஆகிடும்? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டெல்டா. திஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்கிரிமினன்ட். ஸோ ரூட் ஆஃப் டெல்டா பை 2a. ஓகேவா? இந்த ஃபார்முலா புரியுது இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரியா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? யூ நோ தட் யூ நோ ஆல்ரெடி the nature of roots depends upon the value of the discriminant. ஓகேவா? அந்த டிஸ்கிரிமினண்டோட வேல்யூவை பொறுத்து தான் நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது இல்லையா? இஃப் டெல்டா ஈக்குவல் டு 0னா ரூட்ஸ் ஆர் real and equal. If delta less than 0 na the roots are imaginary. If delta greater than 0 அப்படின்னா the roots are real and distinct. அப்படிலாம் படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ அது எப்படி அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்முலா ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷனில் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃபார்முலா. எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டெல்டா பை 2a. that is root of b squared minus 4ac தான் root of delta னு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த குவான்டிட்டியை தான் நம்ம டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஓகே. இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேஸ் பாருங்கள். இஃப் டெல்டா ஈக்குவல் டு 0, டெல்டா 0 ஆயிடுச்சு. ஓகேவா? தென் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல். ஓகேவா? இப்போ டெல்டா 0 ஆயிடுச்சுன்னா ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ரியலாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். அது எப்படின்னு பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். x squared minus 6x plus 9 equal to 0. சரியா? Here what is a? A is coefficient of x square, therefore a is 1. B is coefficient of x, therefore b is minus 6. C is constant term, therefore c equal to 9. Okay wow? But delta equal to what? b squared minus 4ac. b square அப்படின்னா minus 6 whole square minus 4 into a is 1, c is 9. Okay wow? இப்போ minus 6 whole square na 36. So 36 minus 4 into 9 36. So 36 minus 36 equal to 0. Okay wow? அப்போ delta equal to 0. So delta 0 ஆயிடுச்சு. கரெக்டா? ஓகே. அப்படின்னா what is x? xக்கு என்ன ஃபார்முலா? minus b plus or minus root of delta by 2a. ஓகேவா? இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. minus b na minus 6. So minus of minus 6 plus or minus 0 root of 0. Delta 0 ஆயிடுச்சு. So plus or minus 0 by 2 into 1. ஏன்னா 1. So 2 into 1. ஓகேவா? இது minus into minus plus 6 ஆயிடும். So 6 by 2 that is equal to 3. ஓகேவா? So xக்கு ஒரே ஒரு வேல்யூ தான் கிடைச்சிருக்குது இல்லையா? But it is a quadratic equation. அப்போ x must have two values. ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன்னா எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் இருக்கணும். பட் இந்த ஃபார்முலா படி எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் கிடைச்சிருக்குது. ஓகேவா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 2 வேல்யூஸுமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3 ட்வைஸ். ஓகேவா? தட் மீன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3,3. ஓகேவா? எக்ஸோட 2 வேல்யூமே ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆக்சுவலாக எக்ஸுக்கு ஒரு வேல்யூ தான் கிடைக்குது. பட் இது குவாட்ரடிக் ஈக்குவேஷன், அதனால் அந்த ஒரே வேல்யூ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அப்போ x is equal to 3,3 அப்படின்னு சொல்லலாம். therefore the roots are real and equal அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா? அப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ டெல்டா ஈக்குவல் டு ஜீரோனா தென் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அப்படின்னு ஏன் சொன்னோம் அப்படின்னு உங்களுக்கு புரியுது இல்லையா? ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கேஸையும் எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா ஈஸியாக யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த கான்செப்ட். சி செகண்ட் கேஸ், இஃப் டெல்டா லெஸ் தேன் ஜீரோ மீன்ஸ் நெகட்டிவ், டெல்டா இஸ் நெகட்டிவ் தென் த ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. ஓகேவா? டெல்டா இஸ் நெகட்டிவ் அப்படின்னா ரூட்ஸ் ஆர் இமேஜினரி அப்படின்ட்டு ஆல்ரெடி வி நோ. ஓகேவா? அது எப்படின்ட்டு பார்க்கலாம். Take one example, x square minus 2x plus 10 equal to 0. Here a is 1, b is minus 2, c is 10. Okay, wow. But now delta is what? B squared minus 4ac, b now minus 2. So minus 2 whole square minus 4 into a is 1, c is 10. So 4 into 1 into 10. Minus 2 whole square now 4. இது இன்ட்டு பண்ணால் 40, 4 minus 40 that is minus 36. Minus 36, this is negative, so less than 0. ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம்? ரூட்ஸ் ஆர் இமேஜினரி. இப்போ நம்மளுக்கு இமேஜினரி ரூட்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? பாருங்கள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். பட் எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டெல்டா, ஆக்சுவலாக ரூட் ஆஃப் பி ஸ்கொயர்டு மைனஸ் 4ac அப்படின்னு வரும். அந்த b squared minus 4ac is nothing but delta. ஓகேவா? ஸோ ரூட் ஆஃப் டெல்டா பை 2a. ஓகேவா? இதான் எக்ஸுக்கு ஃபார்முலா. இப்போ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். மைனஸ் ஆஃப் b is minus 2. ஸோ மைனஸ் ஆஃப் minus 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டெல்டா இஸ் minus 36. ஓகேவா? பை 2 இன்ட்டு a is 1. ஓகேவா? ஓகே, இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 2 ஆகிடும். ப்ளஸ் ஆர் மைனஸ். இப்போ பாருங்கள், ரூட் ஆஃப் ஏ நெகட்டிவ் நம்பர். ஓகே, ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுத்தால் we get an imaginary number. ஓகேவா? ரூட் ஆஃப் ஏ நெகட்டிவ் நம்பர் இஸ் ஏ இமேஜினரி நம்பர். ஓகேவா? அப்போ ரூட் ஆஃப் மைனஸ் 36 அப்படிங்கிறத எப்படி எழுதலாம்? ரூட் ஆஃப் 36 இன்ட்டு மைனஸ் 1 அப்படின்னு செப்பரேட் பண்ணிக்கலாம் இல்லையா? மைனஸ் 36 36 இன்ட்டு மைனஸ் 1 அப்படின்னு செப்பரேட் பண்ணிட்டோம். ஓகேவா? So 2 plus or minus root of 36 into minus 1 by 2. ஓகேவா? நெக்ஸ்ட் 2 plus or minus இதை செப்பரேட் பண்ணிக்கோங்க. ரூட்டை செப்பரேட் பண்ணால் ரூட் ஆஃப் 36 into root of minus 1 by 2. ஓகேவா? ஓகே, இப்போ 2 அப்படியே எழுதிக்கிறோம். 2 plus or minus root of 36னா 6 வரும் இல்லையா? root of minus 1 அப்படின்னா என்ன? I. root of minus 1 equal to I, imaginary unit அப்படின்ட்டு நம்ம காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேயே படிச்சிருக்கிறோம் இல்லையா? ஸோ இது 6iன்னு வந்துடும் பை 2. ஓகேவா? இப்போ இதை செப்பரேட் பண்ணால் 2 by 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் 6i by 2. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1, இதை கேன்சல் பண்ணால் 3. ஸோ 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் 3i அப்படின்னு வந்துடும். ஓகேவா? That means what? 1 plus 3i and 1 minus 3i. So x is equal to 1 plus 3i and 1 minus 3i. Okay va? So the roots are imaginary. Imaginary means complex numbers. Okay va? இங்க வந்து roots வந்து complex number-ஆ கிடைச்சிருக்குது. Okay va? இல்லை இன்னொன்று நீங்கள் நோட் பண்ணி பாருங்க. இப்போ 1 root is 1 plus 3i அப்படின்னா another root is 1 minus 3i. ஏன்னா அந்த ஃபார்முலாவிலே என்ன இருக்குது? ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது இல்லையா? ஃபார்முலாவிலேயே ப்ளஸ் ஆர் மைனஸ் வரனால இப்போ 1 ரூட் வந்து 1 ப்ளஸ் 3i இருந்தால் அனதர் ரூட் என்ன இருந்திருக்கும்? 1 மைனஸ் 3i இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸை பொறுத்த வரைக்கும் அது எப்போவுமே எப்படி இருக்கும்? காஞ்சிகேட் பேராக தான் இருக்கும். ஓகேவா? அதான் நோட்டுன்னு எழுதியிருக்கிறேன். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் காஞ்சிகேட் பேர். ஓகேவா? காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் வந்து எப்போவுமே எப்படி இருக்கும்? காஞ்சிகேட் பேராக தான் இருக்கும். சரியா? இப்போ 1 ப்ளஸ் 3i இஸ் 1 ரூட் அப்படின்னா 1 மைனஸ் 3i மஸ்ட் பி அனதர் ரூட். ஓகேவா? இப்போ 1 ப்ளஸ் 3iன்னு ஒரு ரூட் இருந்திருந்தால் கண்டிப்பாக என்ன இருந்திருக்கும்? 1 மைனஸ் 3iன்னு இன்னொரு ரூட் கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் கான்செப்ட்ஸ்? அதைத்தான் அங்கே எழுதியிருக்கிறோம். காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கர் இன் காஞ்சிகேட் பேர்ஸ். ஓகேவா? அப்படின்னா ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் 1 ரூட் இஸ் 1 ப்ளஸ் 3i அப்படின்னா
another root என்னவா இருக்கும் 1 minus 3i. ஓகேவா? அப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனில் ஒன் ரூட் இஸ் காம்ப்ளெக்ஸ் ரூட் அப்படின்னா இன்னொரு ரூட் என்னவா இருந்திருக்கும்? அதோட காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டாக இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒன் ரூட் இஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா another root is also a complex number. அந்த ரூட் எப்படி இருக்கும்? அந்த ஃபர்ஸ்ட் ரூட்டோட கான்ஜுகேட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் நம்ம இந்த கேஸில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். புரியுதா? அதான் அங்கே எழுதியிருக்கிறோம், காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கரிங் கான்ஜுகேட் பேர்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கிறோம். சரியா? ஸோ அப்போ உங்களுக்கு புரியுது இல்லையா? ஸோ டெல்டா லெஸ் தேன் ஜீரோனா the roots are imaginary அப்படின்ட்டு ஏன் சொன்னோன்னு தெரியுது இல்லையா? இப்போ டெல்டா லெஸ் தேன் ஜீரோனா ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் வந்துடும். ஒரு நெகட்டிவ் நம்பருக்கு ரூட் எடுக்கிறப்ப we get an imaginary number. ஓகேவா? அப்போ we get imaginary roots or complex roots. ஓகேவா? Next we are going to see case 3. If delta greater than 0, that is delta is positive, then the roots are real and distinct. Distinct அப்படின்னா unequal. ஓகேவா? இதுவும் நம்ம ஆல்ரெடி தெரியும். டெல்டா கிரேட்டர் தென் 0 அப்படின்னா the roots are real and distinct அப்படின்னு படிச்சிருக்கிறோம். ஓகேவா? ஓகே, இப்போ ரியல் அப்படின்னா அதில் 2 கேசஸ் இருக்குது. ரியல் ரூட்ஸ் அப்படின்னா அது ரேஷ்னல் ரூட்ஸாகவும் இருந்திருக்கலாம், இரேஷ்னல் ரூட்ஸாகவும் இருந்திருக்கலாம். ஏன்னா ரியல் நம்பரை நம்ம 2 கேட்டகரியாக டிவைட் பண்ணுறோம், ரேஷ்னல் நம்பர்ஸ், இரேஷ்னல் நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ என்ன சொல்கிறோம்? டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோனா இந்த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட் அப்படின்னு மட்டும் சொல்கிறோம். ஓகேவா? அப்போ அந்த ரியல் ரூட்ஸ் எப்படி இருந்திருக்கலாம்? ரேஷ்னல் ரூட்ஸாக இருந்திருக்கலாம் அல்லது இரேஷ்னல் ரூட்ஸாக இருந்திருக்கலாம். இந்த ரியல் ரூட்ஸ் மே பி ரேஷ்னல் ஆர் இரேஷ்னல். ஓகேவா? ஸோ நம்ம 2 கேஸாக செப்பரேட் பண்ணிக்கிறோம். ஃபர்ஸ்ட் கேஸில் ஏ, இஃப் டெல்டா இஸ் பாசிட்டிவ், பாசிட்டிவ் மீன்ஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா? இஃப் டெல்டா இஸ் பாசிட்டிவ் அண்ட் எ பர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஓகேவா? டெல்டா எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது, அப்புறம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னா 4, 2 square 4. ஓகேவா? 9 is a perfect square because 3 squared equal to 9. 16 is a perfect square, 4 squared equal to 16. 25 is a perfect square, 36, 49, 64, they are perfect squares. ஓகேவா? ஸோ இந்த கேஸில் டெல்டா இஸ் பாசிட்டிவ் அண்ட் a perfect square. ஓகேவா? தென் the roots are rational. ஓகேவா? டெல்டா பாசிட்டிவாக இருக்கணும், பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்கணும். பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னாவே அது பாசிட்டிவ் தான் இல்லையா? ஒரு நம்பரை ஸ்கொயர் பண்ணாவே கண்டிப்பாக அது என்னவாக தான் இருக்கும்? பாசிட்டிவ் நம்பராக தான் இருக்கும். ஸோ டெல்டா இஸ் பாசிட்டிவ் அண்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அப்படின்னா the roots are rational அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 6x ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. ஹியர் a is 1, b is minus 6, c is 8. ஓகேவா? இப்போ டெல்டா b ஸ்கொயர் மைனஸ் 4ac ஈக்குவல் டு minus 6 whole square minus 4 into 1 into 8. ஓகேவா? ஈக்குவல் டு minus 6 whole square na 36, 4 into 8 32. So 36 minus 32 equal to what? 4. Positive and a perfect square. 4ங்கிறது greater than 0, பாசிட்டிவாக இருக்குது, அப்புறம் பர்ஃபெக்ட் ஸ்கொயராக இருக்குது. கரெக்டாக? ஓகே, இப்போது ரூட்ஸ் எப்படி இருந்திருக்கணும்? ரேஷ்னல் நம்பராக இருந்திருக்கணும். ஓகேவா? எப்படின்னு பாருங்கள். இப்போ எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டெல்டா பை 2a. ஓகேவா? ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் bனா minus 6. So minus of minus 6 plus or minus root of 4. Delta is 4 by 2 into 1. A is 1, so 2 into 1. Okay va? Equal to minus into minus plus 6. 6 plus or minus 2. Root 4 not 2 idom. So 6 plus or minus 2 by 2. Okay va? இப்போ அதை செப்பரேட் பண்ணிக்கலாம். 6 plus 2 by 2 and 6 minus 2 by 2. ஓகேவா? இதுக்கு என்ன அர்த்தம்? அந்த ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்னா ப்ளஸ் எடுத்துக்கிட்டால் 1 ரூட் கிடைக்கும், மைனஸ் எடுத்துக்கிட்டால் அனதர் ரூட் கிடைக்கும். ஸோ 6 ப்ளஸ் 2 by 2, 6 minus 2 by 2. ஓகேவா? திஸ் இஸ் 8 by 2, 4 by 2. ஓகேவா? 8 by 2 na 4, 4 by 2 na 2. ஓகேவா? ஸோ x is equal to 4, 2. ஓகேவா? இப்போ 4, 2 na
rational numbers. So the roots are rational. Okay va? இப்போ 4 na 4 by 1 rational number எழுத முடியும். rational number na என்ன? The numbers which can be written in the form of p by q. Okay va? p by q ங்கற ஃபார்ம்ல எழுத முடிஞ்சா they are called rational numbers. இப்போ 4 na 4 by 1, 2 na 2 by 1. Okay va? So these are rational numbers, therefore the roots are rational. Okay va? Okay, second case இதில் b பாருங்க. If delta is positive, the delta greater than 0 இருக்குது and not a perfect square. ஆனால் அது perfect square இல்லை. ஓகேவா? then the roots are irrational. அப்போ roots எப்படி இருக்கும்? irrationalா இருக்கும். ஓகேவா? real தான் but irrational. ஓகேவா? இதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்க. x squared minus 2x minus 4 equal to 0. Here a is 1, b is minus 2, c is minus 4. Delta is b squared minus 4ac equal to b is minus 2. So minus 2 whole square minus 4 into 1 into minus 4. Okay va? Equal to minus 2 whole square na 4 வந்துரும். Minus into minus plus ஆயிடும். 4 into 4 16. 4 plus 16 equal to 20. Okay va? 20 is greater than 0. Positive. Okay va? And not a perfect square. இது positive but not a perfect square. 20 is not a perfect square. கரெக்டா? அப்படின்னா ரூட்ஸ் எப்படி கிடைக்கணும்? irrationalா கிடைக்கணும். irrational roots. ஓகேவா? ஓகே, எப்படின்னு பாருங்க. இப்போ எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா? மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் டெல்டா பை 2a equal to minus of b na minus 2. ஓகேவா? ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 2 plus or minus delta is 20. So root of 20 by 2 into a. a is 1. So 2 into 1. Okay va? இப்போ என்ன ஆயிடும்? 2 plus or minus இதை எப்படி எழுதிக்கலாம்? 4 into 5. root of 4 into 5 எழுதிக்கலாம். Okay va? by 2 equal to 2 plus or minus 4க்கு root எடுத்தா 2 கிடைக்கும். So 2 root 5 by 2. So 2 plus or minus 2 root 5 by 2. இப்போ இதை செப்பரேட் பண்ணிங்கன்னா 2 by 2 plus or minus 2 root 5 by 2. ஓகேவா? இப்போ இதை கேன்சல் பண்ணால் 1, இங்கே கேன்சல் பண்ணால் root 5. So x is equal to 1 plus or minus root 5. ஓகேவா? That means what? X is equal to 1 plus root 5 comma 1 minus root 5. ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் இருக்குது. ஒன்று வந்து 1 plus root 5, another one is 1 minus root 5. நமக்கு தெரியும் இப்போ root 5 is an irrational number. ஓகேவா? root 2, root 3, root 5, root 6, root 7 இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? irrational numbers. ஓகேவா? ஸோ root 5 is irrational number அப்படின்னா 1 plus root 5 is also an irrational number. அதே மாதிரி 1 minus root 5 is also an irrational number. ஓகேவா? ஸோ இந்த ரூட்ஸ் ஆர் irrational அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? இதுலேயும் கூட பாருங்கள், இப்போ ரூட்ஸ் irrationalஆக இருந்துச்சுன்னா 1 plus root 5 is a root அப்படின்னா 1 minus root 5 is also a root. புரியுதா? இப்போ 1 plus root 5ங்கிறது ரூட்டாக இருந்துச்சுன்னா 1 minus root 5ங்கிறது another ரூட்டாக இருக்கும். எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பரில் காம்ப்ளெக்ஸ் ரூட்ஸ் அக்கரிங் கான்ஜுகேட் பேர் அப்படின்னு படித்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் ரேஷனல் ரூட்ஸில் எப்படி இருக்கும்? 1 plus root 5 is a root அப்படின்னா 1 minus root 5 is also a root. ஓகேவா? கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? அப்போ ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை பொறுத்த வரைக்கும் 1 plus root 5 is a rootன்னு சொல்லிட்டாலே என்ன சொல்லலாம்? 1 minus root 5 is another root அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? Can you understand? Okay.